ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நியூ சீரியல்ஸோட ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து டைமிங்கை அஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சில சீரியல்ஸோட டைமிங் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து டப்பிங்காக ரிலீஸ் பண்ண ராமாயணம். ஸோ சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்து டப்பிங்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆதிபராசக்தி, விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரியலுக்குலாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இப்போ வந்து நியூவாக ஒரு லாங் ஆஃப்டர் வந்து நாகமோகினிக்கு ஆஃப்டர் வந்து இந்த சீரியல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரியலோட டைட்டில் வந்து ராமாயணம். இந்த சீரியல் ஹிந்தியில் 2024 ரிலீஸ் பண்ணாங்க. ஃபைனலாக டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் மண்டே, அதாவது வர திங்கக்கிழமையிலேருந்து இந்த சீரியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க 6:30க்கு. ஸோ 6:30க்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நிறைய நியூ சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. மேபி சீரியல்ஸ் வர்றதுனால நான் கெஸ் பண்ணியிருந்தேன் மேபி வந்து சாட்டர்டே சண்டே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்க்கும்போது 6:30 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சேட் அப்படின்னு கேட்கும்போது ஒரு லாங் கேப் ஆஃப்டர் வந்து ராமாயணம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஹிந்தி டப்பிங். ஸோ ஹாப்பியாக இருந்தாலும் ஒன்லி எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 90 மட்டும்தான். அந்த சீரியலை என் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னுமே ஹை எபிசோட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். 90 அப்படின்றதுனால கொஞ்சம் சேட் தான். ஸோ சேனலே இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. ஸோ நிறைய எபிசோட்ஸ் எடுத்திருந்தா இனிமேல் பார்க்குறவங்க லைக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒன்லி வந்து ஃபியூனால டிஆர்பி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6:30க்கு ஃபிக்ஸ் பண்ணது ஓகே. அப்போ 6:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஆனந்தராகம் என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஆல்மோஸ்ட் சீரியலுக்கு நல்ல ஒரு ரேட்டிங் கிடச்சிட்டு இருந்துச்சு. 6 something 7 something. போக போக வெரி லோவாக போயிட்டுருக்கு 4.3. ஸோ அந்த ரீசனால தான் இவங்க வந்து சீரியல்ஸோட டைமிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனந்தராகம் சீரியலை ஃபைனலாக பார்க்கும்போது நான் ப்ரைம் டைமுக்கு கொண்டு வராங்க. இப்போதைக்கு இந்த சீரியல் வந்து 3 PM டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் நான் ப்ரைம் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருக்குது. இப்போதைக்கு ஒரு 80% 3 PM அப்படி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் மண்டேலேருந்து ஆனந்தராகம் டைமிங் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே நிறைய சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வீக்லேயும் ஒவ்வொரு சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அப்போ இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக் ஒரு நியூ சீரியல்ஸோட ப்ரோமோ வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராமாயணம் டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஆனந்தராகம் நியூ டைமிங் 3 PM இருந்தால் டிஆர் பெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.